வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் குருவின் வழிகாட்டுதலுக்கும் இந்த இனிய நாளில் நினைவு கொண்டு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் கலந்துள்ள அத்தனை மெய்யன்புக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பினை நல்கியிருக்கும் நார்வேஸ் கையோகா பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்து வரும் மூத்த பேராசிரியர் கோதை கோவிந்தலிகா அம்மா அவர்களுக்கும் பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு பிரியாதீத தவத்தை ஏற்படுத்தி நல்ல உணர்வு நிலையை மேலங்கு செய்த பேராசிரியர் போனாம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ரவி ஆறுமுகம். நான் சென்னையில போரூர்ல வசிக்கிறேன். 2006 மனவளக்கலையில் பேராசிரியர் மகிழ்ச்சி அவர்களுடைய தத்துவார்த்த தவத்தைகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையில என்ற அளவில் அதை உணர்ந்து செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா வல்ல இறையர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிந்தனை விளக்கத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுத்துக்கூடிய தலைப்பு மகரிஷி கேட்கும் வரம். மகரிஷி கேட்கும் வரம் அப்படிங்கும்போது மகரிஷிட்டேருந்து நம்ம நிறைய வாங்கியிருக்கிறோம். அப்போ மகிழ்ச்சி கேட்கிற வரம் ஒன்றல்ல பல இல்லை. இருந்தாலும் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கும் நம்ம வாழ்நாளில் நல்லதொரு நிலையை ஈடுவதற்கும் அரும்பாடுபட்டு நம்மளை இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியான இன்பமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நான் என்னுடைய உரையில எப்படி மகிழ்ச்சி நான் எப்படி உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற வகையில இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு மகிழ்ச்சி கேட்கும் வரம். அந்த கொடுத்ததை வாசித்த மக்கள் மனசுல இருந்தது, மகிழ்ச்சி நம்மளிடம் வரம் கேட்கிறல்ல, நாமளவா குறியிடம் நித்தம் ஒவ்வொரு செயலிலும் நீண்டித்து வரம் கேட்கிறோம். இந்த செயலானது விளைவானது வெற்றியாக அமைய வேண்டும், நல்ல வழிகாட்டு வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவைகளை வேண்டுதல் செய்து வரமாக கேட்கிறோம். அப்படி என்றால் மகரிஷி நம்மிடம் கேட்கும் வரம் என்ன அப்படிங்கிறது சிந்திக்கும் போது, ஆதி காலம் தோன்றிய முதல் இன்றைய நாள் வரை நாம் வழக்கத்தில் கொண்டுள்ள வழிமுறைகள், அதை வழக்கமாக எப்படி கொண்டுள்ளோம், இந்த வழக்கம் எப்படி ஒழுக்க முறைகளாக பின்பற்றி வருகிறோம், இதற்கு வழிமுறைகளை தோற்றுவித்த ஞானிய சித்தர்கள், குருவால் தோன்றியவர்கள் நமக்கு அருளியுள்ள கருத்துக்களை சற்று சிந்திப்போம். நாம் ஏற்கனவே ஏற்று நடைமுறைப்படுத்தி வரும் தத்துவார்த்த விஷயங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் நெடுவோட்டத்தையும் நற்செயலையும் தூண்டுதலாக அமைய இத்தருணத்தில் வேண்டுகிறேன். மகரிஷி நம்மளுக்கு அடுத்த மேன்மையான வழிமுறைகள் இறை உணர்வு பெறுதல், அறவாழ்வு வாழ்தல், அறிவில் முழுமை பெறுகிறது. இதைத்தான் நம்ம அவங்க கொடுத்துட்டு அத்தனை தத்துவ விஷயங்களையும் நம்மளை இறை உணர்வு பெறுதல், அறவாழ்வு பெறுதல், அறிவில் இறைவனை அனுப்பும்படியான தத்துவ நடைமுறைகளை நாம சிந்திக்கணும். முதற்கு கடவுள் இருக்கிறாரா, கடவுள் எங்கே இருக்கிறார், இந்த பெரிய பிரபஞ்சத்தில் கடவுள் எங்கே வசிக்கிறார், அது வாசம் செய்கிறார். கடவுளின் சரியான முகவரி தெரியாமல் நாம் அவரை அங்கும் இங்கும் எல்லா இடங்களிலும் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறோம். வேதாத்திரியம் கூறுகிற தத்துவம் இறைநிலை நிலையில் எல்லாம் உள்ள காந்த அன்றல் என வலியுறுத்துகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள உருவமற்ற மெய்ஞான வடிவமான அறிவாற்றல் என்கிறது. வேதாத்திரிய தத்துவத்தின் முக்கிய அம்சங்களை சற்று சிந்திப்போம். இறைநிலை, காட். இறைவன் தனிப்பட்ட உருவம் கொண்டவனா அல்ல, அறிவே வடிவான தற்சுழற்சி ஆற்றல் பெற்ற தன்னகத்தை இருப்பாய் இருப்பது. அப்போ பஞ்சபூதங்களை அர்த்தத்துல சொல்றாங்க. இறைநிலையே காந்தம், அழுத்தம், சுவை, மனம் என பஞ்சபூதங்களாகவும் பிரபஞ்சமாகவும் பரிணாமம் கற்றுக்கொள்கிறது. இறைநிலையில் இறைவன் என்பவன் அற்புதமான பிரபஞ்சம் முழுவதும் எழுந்துள்ள சுத்தவெளி. அந்த காலத்தை கடந்து சுத்தவெளி மெய்யான எந்தவித மன சஞ்சலம் ஆழ்ந்த துரியாதிகள் மனிதன் என்று சக்தியின் ஒரு சிறு குறி. மனிதனுக்குள் இறைவன் அடக்கமாக இருந்து காந்தத்தன்மையை அறிவாற்றலாக செயல்படுத்தான்.
மனிதன்கிட்ட நம்ம அறிவாற்றலா இருக்கிறது அறிவே தான் தெய்வம் அப்படிங்கிறது இப்ப நம்ம உணர முடியுது. இறை என்பது தெய்வ நிலையை குறிக்கும் ஒரு சிறப்பு சொல். தெய்வம் என்பது அருவமான பேராத சக்தி. மாபெரும் பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமானது. மனிதன் புலன்களை கொண்டு காலம், வேகம், பருமன், தூரம் என்ற 4 அளவுகளையும் கணிக்க முடியாது. புலன்களால நம்ம எதையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அறிவு புலன்களின் மூலமாக தேடும்போது இல்லை என்றும், தனது 6வது நிலையின் உயர்விலே ஆராயும் போது உண்டு என்றும் உணரக்கூடியதுதான் உண்மை நிலை. அதுவே தெய்வம் என்று வழங்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேச்சர் இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் யூனிஃபைடு ஃபோர்ஸ், சோர்சஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. எல்லாவற்றுக்கும் மூலமானது ஃபோர்சஸ் அழுந்து சக்தி அப்படின்றாங்க. இதே தத்துவ ஞானிகள் எல்லோரும் தெய்வம், பிரம்மம், கடவுள் என்கிறார்கள். இதை பார்க்கும்போது மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்துல இறைவனை அவர் நவமாய் சிந்திச்சு சொல்லிக்கிற வாக்கியம் சிவனவன் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும், முந்தை வினை அப்படின்னா நம்முடைய சஞ்சீத கர்மம், எல்லாத்தையும் சொல்றாரு. முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். அடுத்து என்ன சொல்றாரு, 84 லட்சம் உயிரினங்களுக்கு அப்பால அந்த மனித பிறவி அந்த பேரான பெரிய பிறவி எடுத்துள்ளோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா எந்த அளவுல நம்ம அறிவிலும் ஆற்றலும் மேன்மைப்பட்டவர்கள் சுத்தமான வாழ்க்கையை வாழணும் அப்படி போய் தெரியும். சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் அம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் வல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற தாவர சங்கப்பத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடிட்டேன் என்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இருந்தா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. நம்ம எந்தெந்த பிறப்புல பிறந்து வளர்ந்தோம் நமக்கு தெரியல. ஆனால் மனித பிரிவுங்கிற பேரான பெரிய பதவியை நம்ம பெற்றிருக்கும் போது நாம் எந்த அளவுல நம்ம அறிவிலும் ஆன்மொழி பெற்றுவோம் அணைக்க வர சதி இருக்கிறார். அதே அந்த முதலத்தில் வளர்ச்சி வருவோம் தனிமனிதனும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையும் சமுதாயம் தான் என்ற இணைப்பில் நடைபெறுகிறது. மனிதன் சமுதாயமா சேர்ந்து வாழ பழகிவிட்டான். இனி இந்த நிலையை மாற்றிக்கொண்டு விரைவில் தனித்தனியாக வாழ முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் பலருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. அதே போல் தனி மனித உழைப்பின் பயணம் சேர்ந்து சமுதாயம் வளம் பெறுகிறது. இந்த நிலைக்கு காரணம் மனிதன் இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை எப்படியே உழைக்க முடியாதுதான் காரணம். நெற்பயிரை விவசாயம் செய்தால் நெல்லிலிருந்து அரிசி தேவை என்று பிரிக்க வேண்டும். பின்னர் அதை அனைவருக்கும் பங்கீட்டு கிடைக்க வேண்டும். இதை தனி மனிதர்கள் செய்ய இயலாது. அதனால்தான் இந்த சமுதாயமும் தனி மனிதனும் ஒருங்கே இணங்கப்பட்டதுதான் இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்போ சமுதாயத்தை நாம் எப்படி எல்லாம் நாம் ஒருங்கிணைத்து சமுதாயத்தோடு செயலாற்ற வேண்டும் என்கிற இதை சிந்திக்க வேண்டும். மகிழ்ச்சி கொடுக்கிற அறநெறி வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஒழுக்கம், கடமை, ஈகை ரொம்ப அழகான ஒரு 3 பண்புகளை கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். அது 2 ஒழுக்க பண்பாடு சொல்லிருக்காங்க. கடமைங்கிறது நம்முடைய கடமை, கடமை, சமுதாய கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈகை அப்படிங்கிறது ஈகை பண்பு, தயவு பண்பு அனைவரிடத்துல இருந்தாதான் நம்ம துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம மட்டும் சுகாதாரமாக வாழ முடியாது. இந்த சமுதாயத்தினால நம்ம பயன்பெற்றிருக்கோம். சமுதாயத்தில் நம்மளால செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா இல்லாதவர்களுக்கு பசித்தோருக்கு உணவு நம்மளால முடிஞ்சளவு பொருளாதாரம் கூட அறிவாளியே நம்ம இனிய குணமாக செயல்படும் போது அவர்கள் மேலான ஒழுக்க நிலையில் பயன்படுகிறோம். இப்போ ஒழுக்க நிலை கடமை அதுகளும் குறைகிறது. மனிதனுக்கு களங்கம் ஏற்படுகிறது. அப்போது அன்புகள் மேலவங்க அமைதி நிலையில் மேலவங்க வாழ்க்கை சிக்கலிருந்து விடுதலை பழக்கம் விடுதலை கிடைக்கணும்னா ஒழுக்க பழக்க பண்புகளை நம்ம மேலவங்க செய்யணும். சிக்கல்களை தவிர்க்க வேண்டும். வேதாத்திரி மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்த செய்தி விளைவடைந்த விழிப்பு நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விளைவடைந்த விழிப்பு நிலை அப்படின்றது
மகிழ்ச்சி அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் நமக்கு அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு செயல் செய்வதால் விளை நலம் பெரிதா தீமை முதலில் அறிய வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த செயலை செய்யாவிடில் அதில் நலம் பெரிதா தீமை பெரிதா என்பதை உணர வேண்டும். ஒரு செயலை செய்வதால குறிக்கிற நன்மை தீமைகள், செய்யாட்ட கிடைக்கிற நன்மை தீமைகள் எது நலம் எதில் மீதியோ விளைவா இருக்கணும் அப்படின்றாங்க. விளைவுன்னா நம்ம எல்லா விஷயங்களும் விஷயமும் ரீச் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு கரெக்டான பயணத்தை மேற்கொள்றது, அதுக்கான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். திட்டமிடுதல் தான் காலையில இருந்தவங்க நம்ம தயாராகணும். தயாராகிட்டு எந்த விதமான அந்த செலவு பார்க்கணும். பத்தி நம்ம சிந்திக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஏன்னா எந்த சூழல் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோமோ அந்த சுச்சுவேஷன்ல ஈஸியா செய்யணும் அப்படின்னா ஆண்களை நம்ம பயன்படுத்தாலும் செயல்களையும் நம்ம வந்து வெளிப்படைந்து சொல்றாங்க. அப்படி செயலை செய்யும்போது நம்ம வந்து எங்கேயுமே குற்றமற்ற நிலை உண்டாகும். மனிதரிடத்துல ஏன் துன்பம் விளையுது, ஏன் வந்து நம்ம வந்து இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வெளிவெளிந்து விழிப்புணர்வு இல்லை. அப்போ எப்ப அந்த அப்போ நம்ம வந்து பணத்தை வந்து பணம் வழிபட்ட நிலையில இருக்கும்போது அருக்குணம் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. லாபம் சரியம் என்ற பெயர்களை வடலூரார் சொல்றாங்க. அதே மனநிலையை வந்து தமிழ் மொழியில பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்றோம். வந்து ஜீவநிலை உணரணும் அப்படின்னா இந்த 6 கலங்களையும் நம்ம போக்கணும். மனித கலந்தம் அப்படின்றது தெய்வநிலை. மனிதனால் மனிதனுக்கு மிகுந்த செயற்கை துன்பங்கள் அனைத்துக்கும் இந்த 6 வகை உணவு நிலைகள் தான் நன்கு ஆழ்ந்த விசாரணை சற்று தவம் மூலம் இதை நீக்க வேண்டும். சமய கோட்பாடு என்பது மகிழ்ச்சியோட நம்மளுக்கு அதைத்தான் கொடுத்துருக்கிறாங்க. வந்து ஆசிரியம் மனிதனால் மனிதருக்கு விளைகின்ற செயற்கை துன்பங்கள் அனைத்துக்கும் இந்த 6 வகை மனநொடிகள் தான் உண்டாகின்றன. ஆன்ம விசாரணை மற்றும் தவம் மூலம் இயற்கையின் இந்த அறுகுண சீரமைப்பை நாம் சமயப்போக்கு அளவு செய்து வெற்றி பெற முடியும். தனி மனித வாழ்விலும் உலக மக்கள் வாழ்விலும் அமைதி நிலவு செய்ய வேண்டுமெனில் மனிதன் முறையாக அறுகுண சீரமைப்பு பயந்து பயிற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். இதில் பெறுகின்ற வெற்றியின் அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்திலும் அமைதி உண்டாகும். இதுவே குடும்பத்தில் அமைதி காக்கும். படிப்படியாக சமுதாயத்திற்கு பரவினால் நாடும் உலகம் அமைதி பெறும் சொல்லியிருக்காங்க. இந்த மனமானது உயிர் உடல் இவற்றோடு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் மனிதனின் அமைதி நிர்ணயிக்கப்படுகிறது. மனதின் இயக்கம் உடலையும் உயிரையும் பாதிக்கிறது. உயிரோட்டத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் உடலையும் மனதையும் பாதிக்கிறது. அலைபாய்கின்ற மனத்தை அகத்தவ பயிற்சியினால் மேன்மை செய்யப்படும். உடல் சோர்வை நீக்க உடற்பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியினால் தேவையற்றவதை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்க இயலும். உடல் நலம் உயிர் நலம் மனம் பெறுக கல்வன சீரமைப்பு நமக்கு அவசியம், ரொம்ப அவசியம். அப்போ வேதாத்திரியம் கூறுறது மனிதன் தெய்வ நிலையை உணர செய்வதை. வேதாத்திரி மகரிஷி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட கேட்கிற வரம் நம்ம தெய்வ நிலையாவே ஆகியிருந்தோம் அப்படின்றாங்க. அப்போ
தெய்வ நிலை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கலங்குகளை போக்கணும் அப்படிங்கிறபடி சொல்றாங்க. கலங்குகளை போக்குவதற்கு தெய்வ நிலை நம்ம உணர்ந்ததுக்கு ஒரு பாடல் வழியில சொல்லியிருக்காங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கித்ததால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டிலா இன்பமே, மனதிலே உடல் எல்லாம் மற்றெங்கே தேடுவீர், மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் பிடியினில் மருவி தோன்றிட, மனம் பிரிந்த அறிவனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் வந்து ஐம்புலன்கள் வழியில நம்ம சென்றடையும் போது, புலன் உணர்வில் சிக்கி தவிக்கும் போது நம்மளுக்கு வந்து துன்பம். ஸோ அறிவாய் மேம்படும் போது மீண்டும் அறிவில் எப்படி நம்ம மேன்மை பெற முடியும் அப்படின்னா நம்ம தவம் தற்சோதனையில் தான் முடியும். ஐம்புலன்கள் உணர்வு அப்படின்னா நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சீவகாந்த இழப்பு ஏற்படுத்து, நம்ம உணவுகள் வந்து சுவை உணர்வை மேலங்கு செய்யும் போது நம்ம வந்து அறிவு மயங்கிருக்கு. ஸோ வந்து விழிப்பு நிலை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி காதுகள்ல ஓசைகள் அதிகமா கேட்கும்போது நம்ம சக்திகள் காந்த சக்தி வந்து கண்களால் பார்க்கக்கூடிய பார்வைகளையும் காந்த சக்தி புலம் கவர்ச்சியில நம்ம நிறைய செலவிடும் போதும் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம எப்படின்னு இந்த ஐம்புலம் கவர்ச்சி வந்து அறிவு நிலை செய்யணும். அப்போ நம்மளுக்கு பிரம்மஞான கவியிலே மகிழ்ச்சி ரொம்ப அழைப்பு கொடுத்துருக்காங்க. பெரியவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. தன்னை மாற்றம் இதன்றிலேயே மடிப்பு சுழலும் என்றால் நிலைவில் நெற்று காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவது மலைக்காடு வெண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் காந்தாலை மனமாம் உடல் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். இந்த மாபிரம்ம ஞானமத்தை நிலைக்கிற நம்ம வந்து நீதி நெறி உணர்ந்தராக வாழும் நிலை உணர்ந்து கொண்டாட்டி இன்பம் காண்க. இப்ப நீதி நெறி அப்படிங்கிறது நீதி நேர்மையான வாழ்க்கைங்கிறது யாருக்கும் துன்பமற்ற வாழ்க்கை, அறநெறி வாழ்க்கை சொன்னாங்க. திறமை வந்து அமைதி அப்படிங்கிறது நிலைநாட்டப்படுறது. ஒவ்வொரு தனிமனின் வாழ்க்கையில மேம்படும் போது உலக அமைதி மேம்படுது. அப்போ மகிழ்ச்சி வேண்டிய வரம் நம்மகிட்ட வளர்க்கிற வரம் எனப்படுவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய களங்கத்தை போக்க வேண்டும். அப்படி களங்கத்தை நாம் போக்கும்போது தெய்வ நிலையாக நாம் ஆகிவிடலாம். ஒவ்வொரு மனிதனும் தெய்வ நிலை எழுதும்போது இந்த உலகத்துல அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து முடியும். அப்படிங்கிற அளவுல மனிதனுடைய ஆறாவது அறிவானது புலன்களால் காண முடியாது மெய்ப்பொருளை உணர்ந்து அதனோடு இணைந்து பெரிய ஒரு நிலை ஆகும். மனிதன் இடைநிலை செய்ய முடியாமல் இருக்கின்ற திரைகளில் நாம் நீக்கணும். அதேதான் நான் வந்து வள்ளல் பெருமானும் அதை சொல்றாங்க, ராகாதிகள் சொல்றாங்க. இந்த 6 மனங்களை தாண்டி கொலை துன்பம் அப்படின்றாங்க. எந்த சொல்றாங்க. மகரிஷி கொடுத்த தத்துவ 6லே வந்து இந்த 7வும் அடங்கியது. இந்த 6 பண்புகளை நம்ம பண்ணும்போது நம்ம கொலை துன்பம் செய்ய மாட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஜனனங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிரிவை எடுத்து சிவத்தின் திருவிழை பெறுவதற்கே என்பதாம். சிவம் நம்ம சொல்லிப்போம், சிவகரம் நோக்கி நம்ம தவம் பண்ணோம். ஏனென்றால் திருவுருள் தான் நமக்கு தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை கொடுக்கும். அந்த அருளை அடைய உயிர்களிடத்தில் கருணை, பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, ஆடவரிடத்தில் அன்பு ஆகிய சாரங்கள் இருக்க வேண்டும்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் வந்து வேதாத்திரி மகிழ்ச்சியோட ஐக்கியமாயிருக்காங்க. நம்ம என்ன கருணை செய்யணும். ஆத்ம விசாரணை பெருமை செஞ்சு சாதனைகள் மேலோங்கி சுய அறிவோடு விழிப்புணர்ச்சியோடு உலகில் வாழ்க்கையில் அளவு முறையோடு உண்மை நிலை உணர்ந்து விழிப்பு நிலை வாழ்ந்து இறைவனை துணைக்கு என்று இறைவனாக நாம் நம் விளைவுகளை நல்ல தருவார் என்ற அளவில்
தத்துவம் அடிப்படையில் அவரிசு கேட்கின்ற வளமானி நம் களங்களை தினமும் சிந்தனை அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.